வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காதா? ஆபரேஷன் ஆனது தாமரைக்கு மட்டும் தயாராகும் அமித்ஷா. பாஜகவின் கணக்கு என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்திலே நடைபெற்று முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி கண்டிப்பாக வெளியாகும் சூழல்தான் தமிழக அரசியலே அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கும் சூழல்தான் தமிழக அரசியல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? அந்த வகையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் எதிர்பார்க்கும் நிலையில், அதாவது டெல்லியின் பாஜகவின் கணக்கு என்பது வேறு மாதிரியாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறதா? அதாவது தமிழகத்திலே அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 இடங்களில் பாஜக எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்று ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நிலவக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. டெல்லியில் இந்த பாஜக தலைமை தமிழ்நாட்டில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று நம்புவதாகவும், என்டிஏ கூட்டணி 100 தொகுதிகளில் வரை கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரியப்படுகிறதா? இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில்தான் இந்த தேர்தலுக்கு பின் திமுக தலைவர்கள் ஓய்வெடுக்க சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்திருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிதான் கண்டிப்பாக தமிழகத்திலே கட்டாயம் அமையும் என்று குடும்பத்துடன் நம்பிக்கை கூறி வருகிறார். மறுபக்கமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் கூட கோயிலாக சென்று தனது சுற்றத் தொடங்கிவிட்டாராம். இந்த வகையில்தான் இந்த 3 கட்சிகளுமே கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிற என்ற நம்பிக்கையில் அமைச்சரவை வரைக்கும் தயாராகி வரும். இந்த லிஸ்ட் என்னவென்றால், அதேபோல் சில IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள் கூட சைலண்டாக தனது கட்சி தலைவர்களை சந்தித்து வருவதாகவும், ஆனால் டெல்லி தலைமை பாஜக தலைமை என்பது தமிழ்நாட்டிற்கு என்ன கணக்கு வைத்திருக்கிறது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா? இது தொடர்பாக விசாரித்த போது தாவேகா பிரிக்கப் போகும் இந்த வாக்குகள் காரணமாக தமிழ்நாட்டில் யாருக்கும் கண்டிப்பாக பெரும்பான்மை கிடைக்காது என்று டெல்லி பாஜக தலைமை நம்பியிருக்கிறதா? தொங்கு சட்டசபை தான் கண்டிப்பாக தமிழகத்திலே அமையும் என்று அமித்ஷா நம்பியுள்ளாராம். இந்த என்டிஏ கூட்டணியில் கட்டாயம் 100 தொகுதிகள் கைப்பற்றும் என்ற நம்பிக்கையும் உள்ளதாக விவரம் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை தொங்கு சட்டசபை தமிழகத்தில் அமைந்தால் தாவேகா பக்கம் உருவாகும். எம்எல்ஏக்கள் முதல் குறி என்று கூறுகிறார்கள். அதற்கேற்றால்தான் தமிழ்நாட்டில் ஆளுநர் நியமனம் செய்யப்படவில்லை. கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் கூடுதல் பொறுப்புகளை கவனித்து வருகிறார். ஆனால் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால், அருகில் வந்தால் மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் என்பது மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டிப்பாக ஒரு கட்சியாக யார் அமையப் போகிறார் என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.